பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பகில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் கிராகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிழைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது கடகம். கடகத்திற்கு வக்கர பயிற்சி எப்படி இருக்கும்? அதாவது குருநாதராக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான கணிப்பு. கடக லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு வக்கரமாக இருந்தாலும் சரி, வக்கர நிவர்த்தி பெற்றாலும் சரி, பாதகத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் சனீஸ்வரர். நானும் பார்த்துட்டேன். 50 ஆண்டுகளாக கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு பாவிகளாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர், பாவியாக இருக்கக்கூடிய எதிரடியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஒருத்தருக்கு கூட இன்னும் அந்த திருமண பாக்கியத்தை தடையை கொடுத்துட்ருக்கார். போன வாரம் 5 கடக லக்கணம். நான் யோசிக்கிறேன், என்னடா கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் வரலையே, மாங்கல்ய பலம் வரலன்னு பார்த்தா 2ல் செவ்வாய் மாந்தி, 7ல் குரு நீச்சம். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. பொதுவான கடக லக்கணம், பொதுவான சிம்ம லக்கணம். அப்போ சிம்ம லக்கணம் கடக லக்கணத்துக்கு சாட்சாத்தா குலதெய்வமாக இருக்கிறது சனீஸ்வரர் தான் வழிபடணும். அவர் எப்படி இருக்கார்? திக்பலம் பெற்றிருக்காரா? அட்டமாதிபதியாக இருக்காரா? கேந்திராதிபதியாக இருக்காரா? இல்லை 3-8-12 இருக்காரா? 3-8-11-12 இருக்காரா? யோக வடிவத்தில் இருக்காரா? என்ன இருந்தாலும் தயவு செய்து கடக லக்கணம் சிம்ம லக்கணக்காரவங்க சனீஸ்வர வழிபாடை குறைவில்லாமல் நல்ல முறையில் பயன்படுத்தி வழிபடுங்க. அப்படிப்பட்ட கடகம் ஆரம்பம் எப்போதுமே தொடக்கம்தான். எல்லையை கடக்கும் வரை கடினம்தான், கடந்து விட்டால் சுகம்தான். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது நிச்சயமாக கடகத்துக்கு 7க்கும் 8க்குரியவன். பார்த்தீங்களா? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடக லக்கணத்துக்கு சொன்னல. அப்போ 7க்கும் 8க்குரியவன். அப்போ 7ங்கிறது பார்ட்னர்ஷிப். அப்போ 7ங்கிறது கணவனை குறிக்கிறது, 7ங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய இடம்.
அப்போ கடத்தரக்காரன் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து பாவி இருந்தால் எப்படி நடக்கும்? பாதகத்தை தான் கொடுக்கும். அதில் சாரம் பார்க்கணும். எந்த காலில் இருக்காங்கன்னு பாருங்கள். அதையும் பாருங்கள். அந்த கால் சாரத்தை பார்த்து அதுக்கு வலிமை கொடுங்க. அப்போ தான் அந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். ஆக கடகம் 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறார். கடகம் 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி, 3ஆம் இடம்ங்கிறது வெற்றிக்குரிய இடம், 3ஆம் இடம்ங்கிறது சகோதரக்குரிய இடம். ஏற்கனவே கடகம் சனீஸ்வருக்கு பகை கிரகம். அப்போ பின்னோக்கி செல்லும்போது வக்கரத்துக்கு இருக்கும்போது கொஞ்சம் நல்ல காலங்களை கொடுப்பார், கொஞ்சம் நல்ல வசதியை கொடுப்பார், நல்ல பெனிஃபிட்டை கொடுப்பார், நல்ல பலனை கொடுப்பார். அப்போ 3ஆம் இடம் 7ஆம் பார்வை. பார்ட்னர்ஷிப் மூலம், மனைவி மூலம், கணவன் மூலம் ஒரு நல்லது செயல்கள் நடக்கும். அடுத்து 6ஆம் இடத்தை 10ஆம் பார்வை. அப்பா 10 வருஷம் ஆயிடுச்சுடா. 10,000 ரூபா கொடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. வட்டி முதல்ல கொடுத்து 1 லட்சம் நேற்றுக்கு தான் வந்துச்சு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் வந்துச்சு. ஜூலை 27 வக்கரம். 6ஆம் இடத்தை 10ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ நீண்ட நாள் இழுவையில் உள்ள, நீண்ட நாள் நிலுவையில் உள்ள, நீண்ட நாள் பிரச்சனையில் உள்ள, நீண்ட நாள் சிக்கலில் உள்ள, பல வகையிலும் இடியப்ப சிக்கலில் உள்ள காலங்களை கனிவாக்கக்கூடிய நேரம் இந்த கடகத்துக்கு உண்டு. மறந்துடாதீங்க. அடுத்தது 11ஆம் இடத்தை 3ஆம் பார்வை. 11ஆம் இடம் லாபம். 11ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ ஏற்கனவே நம்ம சம்பாதிக்கிறோம், கர்மாதிபதியாக இருந்து சம்பாதிக்கிறோம், லாபாதிபதி 11ஆம் இருந்து நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது 3ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது இன்னமும் முயற்சிகளை கொடுத்து பல வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு, பல தூரம் தொழில்களுக்கு போகிறதற்கு, பல சகோதரர்களை அமைவதற்கு உரிய நேரமாக அமையும். இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி ஒரு மிகப்பெரிய நன்மையைத்தான் கொடுக்கும், தீமையை கொடுக்காது. பின்னோக்கி செய்வது 138 நாள் சரி. அதுக்கடுத்து இப்போது உங்களுக்கு என்ன வந்திருக்குது? அஷ்டமத்து சனி முடிய போகுது சரி. நிச்சயமாக உங்களுடைய தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. தயவு செய்து செவ்வாய் திசை சனி புத்தி, சனி திசை செவ்வாய் புத்தி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வலிமையான, திறமையான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உங்களிடம் உண்டு. அது நீர் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை மருத்துவ சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, அரசியல் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும், அரசியல் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, குரு உங்கள் ராசியில் தான் குரு உச்சம். உங்கள் வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்த வீட்டை பார்க்க முடியும், 5, 7, 9 பார்வை பார்க்க முடியும். அப்போ குருபலமும் கோச்சாரத்தில் உங்களுக்கு மிக உயரத்தில் இருக்கின்றார். குருபலமும் கோச்சாரத்தில் உயரத்தில் இருக்கின்றார். தசாபத்தியும் உங்களுக்கு மிக நட்பு பெற்ற தசாபத்தியாக இருக்கின்றார். ஏற்கனவே சனியும் கடகமும் பாவிகள். அப்போ பின்னோக்கி செல்லும்போது அது நட்பாக மாறுகின்றது. அப்போ நட்பாக மாறும் பொழுது பலனும் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை குறிக்கின்றது, மிகப்பெரிய நன்மையை கொடுக்கின்றது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நிச்சயமாக வாராகி அம்மன், வைஷ்ணவி, விஜய சாமுண்டீஸ்வர் மறக்காதீங்க. வாராகி, வைஷ்ணவி, விஜயசாமண்டி, கடகம் அம்பாள் வழிபாடை திறம்பட நடத்திக்கங்க. ஏற்கனவே ஆடி மாதம் வேறு நடந்துகிட்டு இருக்குது. மிக அற்புதமான யோக பலன் உண்டு என்பதில் மாற்று கருத்து அல்ல.